புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான இந்த உலகத்துடைய அருட்கொடையாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் மற்றும் பரிசுத்த குடும்பத்தினர்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும், மோமினான முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசையும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு அவதரித்த புண்ணிய மாதமாகிய ரபியுனில் அவ்வல் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மதுகுகள், புகழ் மாலைகள் ஓதப்பட்டு அவர்களுடைய சிறப்பம்சங்களை ஒவ்வொரு நாளும் எமது பள்ளி வாயிலில் சிறப்பான முறையிலே அவர்களுடைய சகல விடயங்களையும் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துகின்ற பயான்களும் நடந்து வருகின்ற இந்த தருணத்திலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்கள் உயிரிலும் மேலான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் என்பது சாதாரண விடயமல்ல. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உங்கள் புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் அருள்மலையிலே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை, கீர்த்தியை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்றால் எமக்கு இஸ்லாம் கிடையாது, குர்ஆன் கிடையாது, தொழுகை கிடையாது, ஏன் அல்லாஹ்வை பற்றிய அறிவு கூட எமக்கு கிடையாது. இவைகளெல்லாம் அறிந்து வைத்திருந்தும் கூட சில சகோதரர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் ஓதப்படுகின்ற தருணத்திலே ஏதோ யாரையோ ஒருவரை புகழ்வதை போன்று, யாரையோ ஒருவருடைய சிறப்பை சொல்லுவதை போன்று கோபங்களுடனும் குரோதங்களுடனும் இப்படியான இந்த மஜ்லிஸுகளை புறக்கணிப்பது பெரும் கொண்ட கவலையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வைத்துத்தான் சகல விடயத்தையும் அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கிறான், தரப்போகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் யாராக இருந்தாலும் நிம்மதியாக இருப்பதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இவர் மரணித்து கபருக்கு சென்றதின் பிறகு
கபரில் வைத்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாட்சி கூறினாத்தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும். புகாரியுடைய ஹதீஸை பார்க்கின்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, சஹீஹுல் புகாரியிலே வருகின்ற 1338வது ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி, அவரை மரணித்த அந்த மனிதரை கபரில் வைத்ததின் பிறகு, கபரில் நல்லடக்கம் செய்ததின் பிறகு வந்த மனிதர்கள் அவரை அடக்கிவிட்டு சென்ற மக்களுடைய பாதணி சத்தத்தை கூட அவர் கேட்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கபரிலே 2 மலக்குமார்கள் வருகை தருவார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும், முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் வருகை தருவார்கள். அவர்கள் வருகை தந்ததின் பிறகு 3வது நபராக இன்னொருத்தர் வருவார். அவரை காட்டி வந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த மரணித்த மனிதரை பார்த்து கேட்பார்கள், மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்பார்கள். 2 மலக்குகள், 3வது ஒருத்தர் வருவார். அவரை காட்டி கேட்பார்கள், இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்பார்கள். யாரை காட்டி கேட்பார்கள் என்று தெரியுமா? முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை காட்டித்தான் இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்பார்கள் அந்த மலக்குமார்கள். 3வது நபராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருடைய கபருக்கும் வருகை தருவார்கள். அதனால்தான் நம்ம கபூரில் போய் நாம் என்ன செய்கிறது, கபருக்கு மேலே வந்து பன்னீர் தொளிப்பது, அத்திரிகள் தொளிப்பது எதைக்காண்டா அந்த கபருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார்கள் என்பதனால்தான். இது நானாக சொல்லவில்லை, சஹீஹுல் புகாரியில் வருகின்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் 1338வது ஹதீஸ். இந்த ஹதீஸை நிறைய மௌலைமார் பயானில் சொல்கிறல்ல. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா அல்லது குரோதமா? மௌத்தாவின உடனே 3வது நபராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். சில பேர்கள் சொல்லுவாங்க, இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய போட்டோ தான் மலக்குமார் காட்டுறையா. மலக்குமார்கள் எந்த ஸ்டுடியோவில் ஃபோட்டோ பிடிச்சு அல்ல ஹதீஸிலேயாவது மா குந்த தகூலு ஃபீ ஹாத சூரத்தி அல்லது ஃபீ ஹாத சுவரி என்று வருகிறதா, இந்த தோற்றத்தில் உள்ளவரை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கல மலக்குமார்கள். ஃபீ ஹாத ரஜுல், இந்த மனுஷரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றுதான் மலக்குமார்கள் கேட்பார்கள். அவர் அந்த மரணித்த மனிதர் இருக்கிறார் அல்லவா, அந்த கபூரில் அடக்கப்பட்ட அந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழக்குள்ள ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்து ஈமான் கொண்டு அவர்களை பின்பற்றியவராக இருந்தால், அவங்கள நேசித்தவராக இருந்தால் உடனே சொல்லுவார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபயகூல் அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலு, இவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதருமாகிய என் உயிரிலு மேலான கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் இவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்து பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பின்பற்றி நேசித்து வாழ்ந்தவராக இருந்தால் சொல்வார், இவர்கள் தான் என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார். உடனே அந்த மலக்குமார்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? அந்த ஹதீஸுடைய அடுத்த தொடர் சொல்லுவார்கள் மலக்குமார்கள், புகாரியுடைய அறிவிப்பு, உள்ளுர் இலா மக்அதிக மினன்னார், அடியானே நீ போக இருந்த இடம் நரகம், அதை பாரு. இலா மக்அதிக மினன்னார், நீ போக இருந்த இடம் நரகம், அதை பார். அபுதலக்கல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னா, நீ ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாட்சி சொன்னதினால் இப்ப போக இருக்கிற இடம் சொர்க்கம், அதையும் பாரு. போக இருந்த இடம் நரகம், நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாட்சி சொன்னதினால் இப்ப போக இருக்கிற இடம் சொர்க்கம்,
அதையும் பார் என்று வந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபயராஹுமா ஜமீஅன், அவர் அவ்விரண்டையும் பார்ப்பார். அவருக்கென்று தயார் செய்யப்பட்ட நரகத்தையும் பார்ப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சாட்சி சொன்னதினால் போக இருக்கிற இடம் சொர்க்கத்தையும் பார்ப்பார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே அந்த ஹதீஸ் தொடர்ந்து போகிறது. அவர் முனாஃபிக்கா இருந்தா பயப்படுவார். அவர் நடுங்கி போய் இவரை எனக்கு யாருன்னு விளங்கல, உலகத்தில் எல்லாரும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள், ஆனால் எனக்கு இவர் யாருன்னு தெரியவில்லை என்று அவர் சொல்லுவார். அவருக்கு இரும்பினாலான ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்றினால் அந்த மலக்குமார்கள் அவருடைய தலையிலே அடிப்பார்கள். அவர் 7 பூமிக்கு கீழே போய் அப்படியே சுக்குநூறாகி 7 பூமிக்கு கீழே போய் திரும்ப அவருடைய கபருக்குள்ள வரும் பொழுது உருவத்தோடு வருவார். திரும்பியும் அந்த மலக்குமார்கள் அடிப்பார்கள். அது கியாமத்து வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சாட்சி சொல்லாதவருக்கு. இந்த ஹதீஸ் புகாரியுடைய 1338வது ஹதீஸ். எவ்வளவு பெரிய விடயம் சகோதரர்களே! உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்றதுக்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருக்கு போனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சாட்சி சொன்னாத்தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும். ஏன் கபரோடு மட்டும் முடிந்து விட்டதா? நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஷஃபாஅத் செய்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். சில பேர்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வைத்தான புகழணும், நீங்க என்ன அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் இருக்க அல்லாஹ்வுடைய ரசூலை ஏன் புகழ வேண்டும்? கதைக்க கூட நல்லா தான் இருக்குது. இப்போ நாம் மாறி கேட்டால் நாளை மறுமையிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் சொல்கிறதுக்கு, புகழ் மாலை ஓதுறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் உலமாக்களை சொல்லிட்டாங்க. நாமளும் படிச்சிட்டோம், ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டு வரோம். அது வேறு விளக்கம். இப்போ அல்லாஹ் இருக்க அதையே நபியை புகழணும் என்று கேட்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதியதின் பிறகு கடைசியாக இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய சொல்லுவான்? இஸ்ராபீலே, நீங்களும் எல்லாரும் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியான நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், இந்த உலகத்தை ஆண்டவர்கள் எங்கே, ஆட்சி செய்தவர்கள் எங்கே, அடக்கி ஆளக்கூடிய வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் தன்னந்தனியாக சொல்லிக் கொண்டிருக்கிற தருணம் அது. அப்படியான நேரத்தில் இந்த மலக்குமார்கள் இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதி இவங்க எல்லாரும் எழும்பிட்டு வரக்குள்ள இவர்கள் எழும்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள்ட்ட ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய சந்நிதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னவர்கள்ட்ட கூட நாம் இந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே இது என்னது, உலகத்தில் அங்கெஞ்ச ஓடி திரிஞ்சிங்க, எனக்கிட்ட என்னதுக்கு வாரீங்க, அல்லாஹ்ட்ட போங்கள் என்று கூட அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றல்ல. என்னால் செய்ய முடியாது, நீங்கள் நூஹ் நபிட்ட போங்க. இப்போ மக்கள்லாம் நூஹ் நபிட்ட போங்க, எங்களை கரை சேருங்கள், எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் நூஹ் நபி அவர்களை என்று நூஹ் நபிட்ட போவார்கள். நூஹ் நபி சொல்லுவார்கள், என்னால் பரிந்துரை செய்ய முடியாது, நீங்கள் மூசா நபிட்ட போங்க. இப்போ மூசா நபிட்ட போவார்கள். மூசா நபி சொல்லுவார்கள், மூசா நபியாவது எனக்கிட்டையும் போவானா, நீங்கள் வேற நபிமார்ட்டையும் போவானா, அல்லாட்ட போய் கேளுங்கள் என்று சொல்றல்ல. மூசா நபி சொல்வார்கள், நீங்கள் ஈசா நபிட்ட போங்க, அவர் பரிந்துரை செய்வார். ஈசா நபி சொல்லுவாங்க, நானும் உங்களால் பரிந்துரை செய்ய முடியாது, உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது, உங்கள் எல்லோருக்கும் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் ஷஃபீஉல் முத்நபீன், பாவிகளுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க, உங்களுக்கு பரிந்துரை செய்வார், உங்களை கரை சேர்ப்பார். எல்லா மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து அவர்களுக்காக பரிந்துரை செய்வார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள். அதன் பிறகு அவங்க சொர்க்கம் செல்வார்கள். எல்லா மக்களும் எவ்வளோ பெரிய விடயம்! நாம் பாங்கு துஆவுல ஷஃபாஅத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை தாண்டி கேட்கிறோம். ஆனால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நாம் ஏன் புகழ்கிறோம், எவ்வளவு பெரிய முக்கியமான விடயம் புகழ்வது, எவ்வளவு சிறப்புக்குரிய விடயம் என்பதையெல்லாம் சில சகோதரிகள் தெரிந்துதான் எதிர்க்கிறார்களா, அல்லது தெரியாமலா, அல்லது வேண்டுமென்று பிடிவாதமாக செய்கிறார்களா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம நினைக்கிற மாதிரி ஆள் அல்ல. ஒரு மௌலவி, இலங்கையை சேர்ந்த ஒரு மௌலவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய பாவப்பட்டியல் தேடி போடுறார் கஷ்டப்பட்டு. ரசூலுல்லாஹ் இப்படி பாவம் செஞ்சிருக்காங்க, அப்படி பாவம் செஞ்சிருக்காங்க, நஊது பில்லாஹி மின்ஹா. அவ்வளவுதான் அவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருக்கிறார் போல். எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறு பராயத்திலிருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்று சொன்னால், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அல் பிதாயா வன்னிஹாயாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த சிறு பராய வாழ்க்கையை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிறுவராயிருக்கின்ற பொழுதே அந்த குறைசிகள் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்றெல்லாம் பட்டம் கொடுத்தார்கள். இப்படியான அந்த நேரத்தில் இந்த குறைஷி காவிர்கள் இரவு நேரத்தில் பாடல்கள் படித்து இசைக்கருவிகளோடு மதுபானத்தோடு ஆட்டம் கூத்தாட்டம் ஆடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிய வயசு. அது கூட்டாளிமாரெல்லாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து முஹம்மதை வாங்க போவோம் என்று அழைச்சிட்டு போறாங்க. உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உடனே அப்படியே மயக்கம் ஏற்படுத்தினார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவத்தை மன்னிக்கப்பட்ட நபி கிடையாது, பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் யார்? இப்போ இன்றைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னா தான் அவர் முஸ்லீம். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல, முஸ்லீமா? கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா தான் அவர் முஸ்லீம். குறைஷி காபிர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், நபியே அந்த குறைஷி காபிர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள், வானத்திலிருந்து மலையை பொழிப்பவர் யார்? அல்லாஹ்னு தான் சொல்வார்கள். அல்லாஹ்வை ஏற்றிருந்தார்கள். முகம்மது உன்னை ஏற்க மாட்டேன், எங்களோடு நீ வாழ்ந்து எங்களோட ஒரு ஆளா பிறந்து நீ அல்லாஹ்வுடைய தூதரா என்று தான் கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, மதீனாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சில சகோதரிகள் சொல்லுவதை போன்று மரணித்து விட்டார்கள், இப்ப இல்லை என்றிருந்தால் எப்படி சொல்லணும் கலிமாவை? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதராக ஒரு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹ், கான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன் என்று நாம சொல்றோம் இல்லையே. இன்றைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர். நாம மரணிச்சதுக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர். கியாமத்தினாலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றும் இன்றும் என்றும் ஒரே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் பள்ளிவாசலுக்குள்ள யா நபி சலாம் அலைக்கும் என்று படித்தால் சில பேர் கேட்பார்கள், அது அல்லாஹ்வோட பள்ளிக்குள்ள நபியை கூப்பிடுற, அல்லாஹ் மட்டும்தான் நான் கூப்பிடணும். அதுக்கு ஏற்றாப்புல சில வசனங்கள் எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது, அதாவது வணங்கக்கூடாது, துவா கேட்கக்கூடாது என்பது அதனுடைய பொருள்.
கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அழைக்கிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள் என்று கேட்கின்ற சகோதரர்கள், அதே பள்ளிவாசலுக்குள்ள அத்தஹியாத் ஓதிவிட்டு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பேரில் சலாம் சொல்றாங்க. எப்படி சலாம் சொல்றோம்? நாம் எப்படி சொல்றோம்? அத்தஹியாத் ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு சலாம் உண்டாகட்டும், அலைக்க உங்கள் மீது, முன்னுக்கு இருக்கின்ற ஒருவரை நாம் எப்படி அழைப்போம் அப்படி உங்கள் மீது, ஐயுஹன் நபியு, ஐயு என்றால் அரபியிலே அழைப்பதற்கு பயன்படுத்துகின்ற சொல், நிதாவுடைய சொல் என்பார்கள். ஐயுஹன் நபியு, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று தொழுகையில் எல்லா ஜமாத்காராக்களும், எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், 73 கூட்டமாக இருக்கட்டும், எல்லாரும் இப்படி தான் அத்தஹியாத் ஓதுற, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அழைத்து சலாம் சொல்கிறார்கள். சலாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது என்ன ரசூல்லாவை பள்ளிக்கு அழைக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அத்தஹியாத்தில் என்ன ஓதின? அத்தஹியாத்திலே நீங்கள் யா நபி பைத்தை படிச்சிருக்கிறீங்க, ஓதிருக்கிறீங்க. அத்தஹியாத்தில் யா நபி சலாம் என்று ஓதிவிட்டு தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு யா நபி பைத்து ஓதலாமான்னு கேட்கிறார்கள் சில பேர்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு விடயத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நாம சாதாரணமாக எண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் ஒன்றை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களோட பயணம் போறாங்க. புகாரியில் வரக்கூடிய 169வது ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போய் கொண்டிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹானத் ஸலாத்துல் அஸ்ர், நான் பார்த்தேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை, தொழுகையுடைய நேரமாகிவிட்டது. இப்போ தொழுகிறதுக்கு அவனி தயாராகியாச்சு. இப்போ வுளூ செய்கிறதுக்கு தண்ணீர் வேணும். ஃபல்தமஸன் நாசுல் வலுஅ, இப்போ மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? தண்ணீர் தேடி திரிகிறார்கள். ஃபலம் யஜிதுஹு, கிடைக்கவில்லை. அசர தொழணும், வுளூ செய்கிறதுக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் கிடைக்கவில்லை. இப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறார் என்றால், ஃபஉதிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிவதுஇன், ஒரு சஹாபி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வரார். கொஞ்சம் தண்ணீர் தான் கிடைச்சிக்கு அரசூலல்லா என்று கொஞ்சமா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரார். ஃபவல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க தான் அந்த தண்ணீர். அந்த பாத்திரத்துக்குள்ள ஃபிதாலிக்கல் இனாஇ யதஹு, அவங்களோட கையை அந்த பாத்திரத்துக்கு வைக்கிறாங்க. வச்சு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட, அந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னார்கள், வ அமரன் நாசு ஐயதவல்லு மின்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமரன் நாசு ஐயதவல்லு மின்ஹு, அந்த மக்களை எல்லாம் அந்த பாத்திரத்துக்குள் வுளூ செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் தண்ணீர் தான். எந்த அளவுக்கு என்றால் இன்னொரு அறிவிப்பிலே அறிவிக்கப்படுகிறது, மா பைன சபஈன இல சமானின், போன ஆக்கள் 70-80க்கு உட்பட்ட ஆக்கள் சஹாபாக்கள் கொண்டு வந்தது கொஞ்சம் தண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை அதில் வச்சுட்டு வந்த எல்லாரையும் வுளூ செய்ய சொன்னார்கள். அங்கே இங்கே வார ஹதீஸ் அல்ல, சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய 169வது ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், ஃபரஐத்துல் மாஅ யன்பு மின் தஹ்தி அஸாபிஹி, நான் என்னுடைய கண்களாலே பார்த்தேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய விரல்களுடைய கீழ்ப்பகுதியால் தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது சொட்டு சொட்டாக. நாங்கள் போன 80-70க்கு உட்பட்ட ஆக்கள் வுளூ செய்யும் வரை, கடைசியானவர் வுளூ செய்யும் வரை தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது என்று அறிவிக்கிறார்கள். சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நம்மளையும் ஒன்று சேர்க்க முடியுமா? இப்போ நம்முடைய கையால் ஏதாவது தண்ணி வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, வுளூ செய்ய கொடுக்கலாமா?
நம்முடைய வேர்வை எடுத்து குளி செய்யலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்களையும் எங்களையும் நாங்கள் எடை போட்டு பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களுடைய வியர்வையை நறுமணமாக பாவித்தார்கள். புகாரியுடைய அறிவிப்பு. நம்முடைய வேர்வை யாராவது நறுமண பாவிக்க எடுப்பாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா விடயத்திலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் கவனமாக, அது ஈமான் சம்பந்தப்பட்ட விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசம் இல்லாமல், அவர்கள் பற்றிய ஆழமான அறிவில்லாமல் எத்தனை ரக்காத் தொழுதாலும் சரி, நாம தொழுகையில் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, தஹஜ்ஜத் தொழுகிற ஆளாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சரியா விளங்கலாட்டி அவர் அமல்ல உயிரோட்டம் இருக்காது. அதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அமல்ல உயிரோட்டம் இருக்காது. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுடைய உயிரோடு, உணர்வோடு, ஈமானோடு கலந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விடயத்திலே நாங்கள் உணர்வு பூர்வமாக அந்த ஈமானிய வெளிப்பாடு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வைத்துத்தான் சகல விடயங்களையும் அல்லாஹு தஆலா எமக்கு தருகின்றான். இந்த உலகமாயிருக்கட்டும், கபராயிருக்கட்டும், நாளை மறுமையாக இருக்கட்டும், எந்த விடயமாயிருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொடர்பையும் நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை, அவர்களை பின்பற்றுகின்ற முறைகள், அவர்களை நேசிக்கின்ற முறைகள், இவைகளை வச்சுத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சகல விடயங்களையும் தீர்மானிக்க இருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த புண்ணிய மாதத்திலே அதிகமான முறை ஸலவாத்துக்கள் ஓதக்கூடியவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்கின்ற மஜ்லிஸ்களில் நாங்கள் அமர்ந்து நாங்களும் சேர்ந்து ஓதக்கூடியவர்கள், எங்கள் இல்லங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்கின்ற அந்த உன்னதமான ஆர்வம் உள்ளவர்களாக, பள்ளிவாசல்களிலும் கலந்து கொள்வதோடு நாங்களும் எங்களுடைய இல்லங்களிலும் இப்படியான நிகழ்வுகளை, மஜ்லிஸ்களை, ஸலவாத்து மஜ்லிஸ்களை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் அதிகமாக திக்ர் செய்கிறோம், தஸ்பீஹ் ஓதுகிறோம், ஔராத் ஓதுகிறோம், நன்மையான காரியம்தான். ஆனால் இந்த திக்ர், தஸ்பீஹ், எல்லாவற்றையும் விட நாங்கள் திக்ர் ஓத வேண்டும். அன்றாட திக்ர்கள், நாங்கள் எத்தனையோ திக்ர்களை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம், பாடமாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் அந்த திக்ர்கள் ஓதுகின்ற நேரத்தில் நாம் ஓதுவதை போன்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஸலவாத்து ஓதுவதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸலவாத்து ஓதினால், ஒரு ஸலவாத்து ஓதினா 10 பாவம் மன்னிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும், அதே போன்று 10 நன்மைகள் எழுதப்படும். இதற்கெல்லாம் மேலாக எங்களோட முகத்தை ஒவ்வொரு ஸலவாத்து ஓதினா, ஒரு ஸலவாத்துக்காக வேண்டிய எங்களோட முகத்தை எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொண்டு போய் காட்டப்படும். அடிக்கடி ஓத ஓத எங்களுடைய ஈமான் பிரகாசிக்கும், எங்களுடைய உள்ளம் பிரகாசிக்கும், எங்களுடைய முகம் பிரகாசிக்கும். குளிர்மையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான், நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துவான், குடும்பத்திலே பரக்கத் ஏற்படும் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கி, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்த உன்னதமான ஆஷிக்கிங்கள் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்லாஹ் Allah
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله وعلى حبيب الله أما بعد. சர்வலோக புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாமெனும் கருணையும் சலாத்தனும் ஈடேற்றமும் சத்திய துர்தர் சர்தாதி துஆலம் எம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் சொல் சியல் அங்கீகாரம் இவைகளை தன் வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் அந்த உத்தம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சொல் சியல் அங்கீகாரம் இவைகளையெல்லாம் யார் யாரெல்லாம் தன் வாழ்வில் எடுத்து நடக்குகின்றார்களோ அத்தகைய நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நின்றும் நிலவட்டும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக இந்த அவையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஜும்மா பள்ளிவாசல் லாகூர் ஆண்டகி தர்கா ஷரீஃபின் நிர்வாகிகளே மற்றும் ஜாமியா மன்பைல் ஹிதாயா அரபு கல்லூரியின் மாணவ மனைவிகளே, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபியின் புகழ் பாட 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாட முடியாது என்ற அந்த கவிஞனின் சொல்லுக்கு ஏற்ப அகிலத்தின் அருக்குடையாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ்களை எடுத்துச் சொல்கின்ற ஒரு மௌலிது ஷரீஃபிலே நாங்கள் தற்போது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றோமோ அவர்களின் அன்பை நாம் எந்தளவு நம் உள்ளத்திலே வைத்திருக்கின்றோமோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான், அதற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் இந்த வைபவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது நாம் கொண்ட அந்த உண்மையான நேசம், அவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற பாசத்தின் வெளிப்பாடு எந்த அளவு இருக்கின்றது என்பதை இப்படியான விழாக்களின் மூலமும் இப்படியான வைபவங்களின் மூலமாகவும் நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் நினைக்கலாம் இப்படியான விழாக்களை செய்வதன் மூலமாக நாங்கள் என்ன பிரயோஜனத்தை நாங்கள் அடைகின்றோம் என்று நாங்கள் நினைக்கலாம். இப்படியான அலங்காரங்கள், இப்படியான தோரணைகள், இப்படியான செலவுகள் இவைகளெல்லாம் வீண் செலவுகளாக ஆக மாட்டாதா என்று நாங்கள் எண்ண தூண்டும். இப்படி செலவழிப்பதை விட ஒரு ஏழையுடைய வாழ்க்கையை அன்பு உண்மையான பாசம் இல்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படியான எண்ணங்கள் தோன்றும். இப்படியெல்லாம் அலங்கரித்து, இப்படியெல்லாம் சோழித்து, இப்படியெல்லாம் பணத்தை வீண்வரையம் செய்கின்றார்களே, இதைவிட ஒரு ஏழைக்கோ அல்லது இன்னும் ஒரு முடியாத ஒரு மனிதனுக்கோ உதவி செய்யலாம் என்று நினைக்கலாம் சில பேர். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சற்று சிந்தனை செய்து பார்க்க நான் கடமைப்பட்டவர்களாக இருக்குகின்றோம். தர்மம் என்பது வேறு, நாயகத்தின் கண்ணியம் பாசம் என்பது வேறு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தர்மம் இபாதத்தை சேர்ந்தது. ஆனால்
இங்கே செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாத்திலே இபாதத்துக்கள் மாத்திரம் வணக்கம் அல்ல. தொழுகை, நோன்பு இது போன்றவைகள் அல்ல, மாத்திரமல்ல வணக்கம், மார்க்கம். இதற்கு அப்பாலும் இன்னும் இருக்குகின்றது நற்குணங்கள், நன்னடத்தைகள், அதே போன்று கண்ணியங்கள். இறைவன் யார் யாரையெல்லாம் கண்ணியப்படுத்த சொன்னானோ அவர்களை கண்ணியப்படுத்துதல், சிறியவருக்கு இரக்கம் காட்டுதல், பெரியவரை கண்ணியப்படுத்துதல், இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே எங்களுடைய மார்க்கம் இபாதத்துக்களால் மாத்திரம் சூழப்பட்டதல்ல. இபாதத்துக்களால் மாத்திரம் சூழப்பட்டதாக எங்களுடைய மார்க்கம் அல்ல. அதில் பல வகையான விடயங்கள் இருக்கின்றது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் அப்படித்தான் இருந்தது. நற்குணத்தை பரிபூரணப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டேன் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். இபாதத்தை பரிபூரணப்படுத்தல, நற்குணத்தை பரிபூரணப்படுத்த நான் அனுப்பப்பட்டேன், நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். அதே போல அல்லாஹு தஆலாவும் ஒரு இடத்திலே கூறுகின்றான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. நன்றாக ஆராய கடமைப்பட்டவர்களாக இருக்குகின்றோம். ஏன்? இபாதத்து மாத்திரம்தான் வணக்கம் என்றிருந்தால் பருவாயல்ல. இப்படியான சோதனைகள், இப்படியான அலங்கரிப்புகள், இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் இபாதத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது மாத்திரமல்ல மார்க்கம். அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹுவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இன்னும் ஒன்றை சேர்க்குகின்றான், வதுஅஸ்ஸிரூஹு வதுவக்கிரூஹு வதுஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. 3 விடயங்களை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் ஆயத்திலே வலியுறுத்துகின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒன்று ஈமான். ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் வதுஅஸ்ஸிரூஹு, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கண்ணியப்படுத்துங்கள், துவக்கிரூஹு, அவருக்கு மேன்மைப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு 3ஆவதாக சொல்லுகின்றான் இறைவன், வதுஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. காலையிலும் மாலையிலும் இறைவனை துதி செய்யுங்கள் என்று இபாதத்தை சொல்லுகின்றான். முதலாவதாக ஈமானை குறிப்பிடுகின்றான். 2ஆவதாக இபாதத்தை குறிப்பிடவில்லை, நாயகத்தினுடைய கண்ணியத்தை, நாயகத்துடைய இஸ்ஸத்தை, நாயகத்தினுடைய புகழை அங்கே மேலோங்க செய்கின்றான். அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றான். 3ஆவதாக இபாதத்தை கூறுகின்றான். இந்த 3ம் ஒன்று சேருகின்ற போதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணம் பெறுகின்றது. ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்கின்றது, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கண்ணியப்படுத்த தெரியவில்லை என்றிருந்தால் அவனுடைய அமல்கள் எல்லாம் பாத்திலாகி விடுகின்றது. அவனுடைய எந்த அமலாக இருந்தாலும் பாத்திலாகி விடுகின்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைக்குகின்ற பாசத்தின் வெளிப்பாடு ஒரு மனிதனுடைய ஈமானில் வெளிப்படுகின்ற போதுதான், அவனுடைய ஈமானில் வெளிக்கொண்டு வரப்படுகின்ற போதுதான் அவனுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைகின்றது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கூட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று இதை சொல்லுகின்றேன் என்று தெரியுமா? வெறும் அமல்களால் மாத்திரம் எங்களுடைய ஈமானை பரிபூரணப்படுத்த முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு போரிலே கிடைக்கப்பட்ட அந்த போரில் கிடைக்கப்பட்ட கனிமத்து பொருட்களை பங்கிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது பனு தமீம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ் யஅதில், நேர்மையாக பங்கிடுங்கள்,
நீதமாக பங்கிடுங்கள் நாயகமே என்று. இதை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது மஹப்பத்து வைத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் தலைக்கேறுகின்றது. யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்கள் இவருடைய தலையை கொய்வதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. விட்டு விடுங்கள். இவருக்கு பின்னால் இவரை தொட்டும் இவருக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அவர்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுடைய அமல்களை வைத்து பார்க்கின்ற போது உங்களுடைய அமல்கள் அற்பமாக தெரியும். உங்களுடைய அமல்கள் எல்லாம் அற்பமாக தெரியும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஈட்டியை விட்டும் எப்படி அம்பை விட்டும் ஈட்டியை விட்டும் அம்பு வெளியேறி விட்டதோ அதே போன்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விட்டார்கள் என்று சொன்னார்கள். இங்கே இவர்களிடத்தில் அமல் இருந்தது, ஆனால் கண்ணியம் இருக்கவில்லை. சஹாபாக்களை பார்க்கிலும் அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கண்ணியம் என்பது இவர்களிடத்தில் இல்லை. இதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விட்டார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் என்றால் கண்ணியத்தினுடைய பாரம் வெயிட் இஸ்லாத்திலே எவ்வளவுக்கு அது காணப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்கள், எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை செயல் ரீதியாகவும் எடுத்துக்காட்டாகவும் வெளிக்காட்டுகின்ற போதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணம் வருகின்றது. இல்லை என்றால் அவனுடைய ஈமான் பரிபூரணம் ஆகாது என்பது இஸ்லாத்துடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் அந்த அன்பையும் பாசத்தையும் பொழிந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு நாயகத்தை நேசித்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய நேசம் இருந்தது என்பதை நாங்கள் ஆராய்கின்ற போதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் யார், அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட அந்த அன்பு காதல் எந்த அளவு பாத்திரமானது வெயிட்டானது என்பதையெல்லாம் நாங்கள் அறிய முடியும். இல்லை என்றிருந்தால் வாயினால் மாத்திரம் நாங்கள் சொல்லிக்கொண்டே போவோம். கண்மணி நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது இருக்குகின்ற அந்த பாசத்தினுடைய அந்த அளவை நாங்கள் குறைத்து விடுவோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் எல்லாம் தனது சின்ன குழந்தைகளுக்கு நாயகத்தின் மீது எந்த அளவு அன்பு காட்ட வேண்டும், எந்த அளவு பாசம் காட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். பராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிறு வயதைச் சேர்ந்த சஹாபி அவர்கள். அப்போது அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஏதாவது ஒன்றை எனக்கு சொல்லுங்களே, நான் நிறைவேற்றுகின்றேன். ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுங்கள் நாயகமே, அதை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே அந்த சிறு சஹாபி கேட்கின்றார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவர் என்ன செய்கின்றார், தன் மீது எந்த அளவு அவர் பாசம் வைத்திருக்கின்றார் என்பதை பரிசோதிப்பதற்காக அவரிடத்திலே சொல்கின்றார்கள், உனது தந்தையை நீ கொண்டு விட்டு வா என்று சொல்கின்றார். உனது தந்தையை நீ கொண்டு விட்டு வா என்று கூறுகின்றார்கள். உடனே அந்த சின்ன சஹாபி கத்தியை எடுத்துக்கொண்டு புறப்படுகின்றார், நாயகத்தினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, தந்தையை கொல்வதற்காக. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவரை தடுத்து சொல்லுகின்றார்கள், நான் குடும்ப உறவுகளை துண்டிப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல, குடும்பத்தின் உறவுகளை வளர்ப்பதற்காக அனுப்பப்பட்டவன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப ஒரு சிறு பையன், ஒரு சிறுவருடைய உள்ளத்திலே நாயகத்தினுடைய அந்த
உத்தரவை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைவேற்றுவதற்கு எந்த அளவு அவர்கள் பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள் சஹாபா பெருமக்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹுவின் நல்லடியார்களே. அது மாத்திரமல்ல, மஹமூத் இயங்குகின்ற ஒரு சஹாபி தோழர், சிறு பிராயத்தை உடையவர் மஹமூத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், உது செய்வதற்காக தண்ணியை கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். அப்போது அந்த சிறு சஹாபி 6 அல்லது 7 வயதுக்கு நிரம்பியவராக இருப்பார் என்று நினைக்கின்றேன். அப்படித்தான் அதில் கூறப்படுகின்றது. அவர் கொண்டு வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உது செய்கின்றார்கள். உது செய்துவிட்டு இந்த வாயினுள் தண்ணி எடுக்குகின்ற போது அந்த தண்ணீரை அவர் மீது ஒப்பளித்து விடுகின்றார்கள். சின்ன பிள்ளைகளோடு விளையாடுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த நீரை அந்த மஹமூத் என்கின்ற அந்த சிறுவர் மீது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கொப்பளித்து விடுகின்றார்கள். அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்யும்? கொப்பளித்து விட்டார் என்று துறைக்கும் அல்லது போய் தண்ணியை வாக்கும், அல்லது இன்னொரு ஆள் வாயிலிருந்து ஏதோ வந்து விட்டது நாமல் கொப்பளிப்போம் என்று செய்வோம். அப்படி என்று நம்முடைய பிள்ளைகள் இருக்கு. ஆனால் அந்த சஹாபி மஹ்மூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த உமிழ்ந்த அந்த நீரை தன்னுடைய மேனியெல்லாம் பூசிக்கொள்கின்றார்கள். அப்ப கண்மணி நாயகத்தினுடைய அந்த உமிழ் நீர் பரக்கத்து பொருந்தியது, அது உலகத்தில் இருக்குகின்ற எல்லா விடயங்களை விடவும் சிறந்தது, அதை தேய்ப்பதன் மூலமாக நோய்கள் குணமடையும் என்று அந்த சஹாபா பெருமக்கள் அந்த சிறுவருக்கு அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்ததன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த உமிழ் நீரை அந்த தண்ணீரை தன் புல்லாக தன் உடம்பு புல்லாக தேய்த்துக் கொள்கின்றார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்ப சஹாபா பெருமக்கள் அந்த தானும் நாயகத்தின் மீது கொண்ட அன்பை எப்படி வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய சந்ததிகளும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதை எப்படி ஊட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்குகின்ற போது மீசலிக்குகின்றது அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இப்படித்தான் நாயகத்தினுடைய அன்பை ஒவ்வொரு சஹாபாக்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் நபிநாயகத்தின் மீது அந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவு பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்குகின்ற போது நம்மளுக்கு புல்லரிக்கின்றது. அந்த அளவுக்கு அவருடைய பாசம் வெளிப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், என்னை உங்களை என்னுடைய உயிரை விடவும் என்னுடைய தாய் தந்தை விடவும் எனது சொத்துக்களை விடவும் எனது பிள்ளைகளை விடவும் நான் உங்களை நேசிக்கின்றேன் நாயகமே, உங்களை நேசிக்கின்றேன். உங்களுடைய நினைப்பு எனக்கு வந்துவிட்டால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை நாயகமே. உங்களை பார்த்தால் தான் என்னுடைய அந்த சுவாசம் அந்த வேகம் அடங்குகின்றது நாயகமே. உங்களை பார்க்கவில்லை என்றிருந்தால் என்னால் தூங்கவும் முடியவில்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை நாயகமே. இப்படி இருக்குகின்றது எனது நிலைமை. இப்படி இருக்குகின்ற போது நாளை மறும நாளையிலே நீங்கள் எல்லாம் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய அந்தஸ்தில் உள்ளவர்கள் எல்லாம் சுவர்க்கத்தின் ஒரு உச்சகட்டத்தில் இருப்பீர்கள். அந்த நேரத்தில் நாங்கள் சுவர்க்கத்திலே கீழ்த்தட்டிலே இருப்போம் நாயகமே. உங்களுடைய அந்தஸ்தை நாங்கள் அடைய முடியாது. அப்படி இருக்குகின்ற போது உங்களை பார்க்கின்ற பாக்கியத்தை நாங்கள் எப்படி பெறுவோம் நாயகமே? அதை நினைத்துத்தான் எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது. இங்கே கவலை வருகின்ற போது உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்பு வருகின்ற போது ஓடோடி வந்து உங்களை பார்க்குகின்றோம் நாயகமே. ஆனால் நாளை மறும நாளையிலே நீங்கள் சொர்க்கத்திலே நபிமார்களோடு ரசூல்மார்களோடு இருப்பீர்கள், நாங்களுமோ அடித்தட்டில் இருப்போம். அப்ப எப்படி நாயகமே உங்களை பார்ப்பது? அதுதான் எங்களுடைய உள்ளங்களை போட்டு மாட்டுகின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே அந்த சஹாபா பெருமக்கள் முறையிடுகின்றார்கள். முறையிட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தலையை தாழ்த்தியவர்களாக இருக்கின்றார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் இறங்குகின்றார்கள். ஆயத்தை கொண்டு இறங்குகின்றார்கள். வமை யுத்இல்லாஹ வர்ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யாரெல்லாம்
அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ, வழிபடுகின்றார்களோ அல்லது நேசம் வைக்கின்றார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா யார் மீது நிஅமத்து செய்தானோ, நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு பக்கத்தில் அமர்வார்கள் என்ற ஆயத்து இறங்குகின்றது. இந்த ஆயத்தை கேட்டதும் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நாளை மறுமை நாளையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்குகின்ற, அவர்களை பார்த்து கொண்டிருக்குகின்ற, அவர்களுக்கு அருகாமையில் இருக்குகின்ற பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்றானே என்று சந்தோஷப்படுகின்றார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். உயிரிலும் மேலாக நாயகத்தை கவனித்தார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வீடு, உங்களுடைய சொத்து, இவைகளை விடவும், நாயகத்தை விடவும் இவைகள் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும் என்றிருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது இருக்குகின்ற பாசத்தை விட உங்களுடைய சொத்து, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய வீடு, உங்களுடைய தாய் தந்தைமார்கள் பாசத்துக்குரியவர்களாக, நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த பாசத்தை அல்லாஹு தஆலா எந்த அளவு உயர்த்திருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய உயிரை விடவும் அவர்களை நேசித்தார்கள் சஹாபா பெருமக்கள். தன்னுடைய உயிர் போர்கின்ற கட்டத்திலும் கூட, தன்னுடைய உயிர் வாங்கப்படுகின்ற நேரத்திலும் கூட சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நினைத்து நினைத்து ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அழைப்பாளர் முஅஸ்ஸின். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரண படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதி கட்ட நேரம். இன்னும் சொற்ப நேரங்களில் அவர்களுடைய உயிர் பிரிந்துவிடும் என்கின்ற நேரம் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனைவியுமோ எனக்கு நேர்ந்த கொடுமையே என்று சொல்லிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு நேர்ந்த கை சேதமே. கணவர் மரணப்படுக்கையில் படுக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனைவியுமோ இங்கு அழுதவர்களாக, கவலைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன என்று கேட்டபோது சொன்ன பதில் தெரியுமா? நாளை நான் எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சந்திக்கப் போகின்றேனே, அவர்களுடைய உத்தம தோழர்களை நான் சந்திக்கப் போகின்றேனே, அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகின்றேன் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஈமான், அந்த பாசம் எந்த அளவு நாயகத்தின் மீது இருந்தது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது குட்டிச் சுவராக்கப்படுகின்றார்கள். அடித்து அவர்களுடைய உடம்புகள் எல்லாம் ரணகலமாக்கப்படுகின்றது, சதைகள் எல்லாம் பீக்கப்படுகின்றது, எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்படுகின்றது. இந்த சமயத்தில் உயிர்மோ குட்டுயிராக கிடக்கின்றார்கள். இவர்களை அள்ளிக்கொண்டு தூக்கு மேடையில் ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அபு சுஃபியான். அந்நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபு சுஃபியான் அவர்கள். அப்ப ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றுவதற்காக அவர்களை குற்றுயிராக கிடக்குகின்ற அந்த உடலை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். போகின்ற வழியிலே சொல்கின்றார் அபு சுஃபியான், நீ இப்போது இருக்கிற இடத்திலே இந்த தூக்குமலை மேலையிலே நாயகத்தை ஏற்றுங்கள் என்று நீ ஒரு வார்த்தை சொல்லிவிடு என்று கேட்கின்றார். நீ ஒன்றும் செய்யவனா, இந்த தூக்கு மேடையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஏற்றரும் என்று சம்மதி என்று சொல்கின்றார். அப்போது ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரித்துவிட்டு செல்கின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஒரு சிறு முள் குத்துவதை கூட எனது மனம் தாங்காது. அப்படி இருக்குகின்ற போது நீ தூக்கு மேடையில் ஏற்ற சொல்லுகிறியா? விடமாட்டே, அதற்கு எனது மனம் இடம் கொடுக்காது என்று சொல்கின்றார்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போது அபு சுஃபியான் சொல்லுகின்றார், இந்த முஹம்மதின் மீது வைத்த அன்பை போன்று உலகத்தில் எந்த தலைவர்கள் மீதும் எந்த ஒரு உம்மத்தவர்கள் வைக்கவில்லை.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவருடைய சஹாபா பெருமக்கள் வைத்த அன்பை போல உலகத்திலே எந்த அரசனுக்கும் எந்த தலைவனுக்கும் அவனுடைய சிஷியன் வைத்தது கிடையாது என்று பெருமைப்படுகின்றார் நாயகத்தின் மீது அந்த சஹாபா பெருமக்கள் வைத்த அன்பை நினைத்து ஆகவேதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அவர்களுடைய கண்ணியம் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. ஒரு மனிதனுடைய ஈமானோடு நாளை மறும நாளையிலே இட்டுச் செல்லக்கூடிய ஒரு விடயம்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீது பாசம் வைப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகத்தை நாங்கள் நேசிக்கின்றோம். அவர்கள் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வாயினால் மாத்திரம் சொல்வது போதாது, அந்த சொல்லை செயல் ரீதியிலும் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இப்படியான மௌலித்துக்கள், இப்படியான விழாக்கள். அதுதான் நாயகத்தின் மீது இருக்குகின்ற அந்த அன்பை செயல் வடிவமாக வெளிப்படுத்துகின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் இதுதான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் மனதார அவர்கள் மீது மஹப்பத்தை பொழியக்கூடிய நல்லவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஆகின்ற போதுதான் எங்களுடைய அமல்களும் உயிரோட்டம் உள்ள ஒரு அமலாக, ஈமான் பொருந்திய அமலாக, உயிரோட்டம் உள்ள ஒரு வணக்கமாக எங்களுடைய வணக்கங்களுக்கு பெருமதி உண்டாகும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லி அன்னவர்களுடைய அன்பை பெற்ற நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தவ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.